அனைவருக்கும் வணக்கம். சனி பயிற்சியானது 6/3/2026 வெள்ளிக்கிழமை விசுவாவசு வருஷம் மாசி மாதம் 22ஆம் தேதி நடைபெறுகிறது. சனீஸ்வர பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சியாகிறார். சனீஸ்வர பகவானை பற்றி தெரிந்து கொள்வோம். பொதுவாக சனீஸ்வர பகவான் என்றால் எல்லோரும் பயப்படுகிறார்கள். நீதி, நியாயம், தர்மப்படி நடந்து கொள்பவர்களுக்கு அதிக பாதிப்பை சனீஸ்வர பகவான் தரமாட்டார். குறுக்கு வழியில் செல்பவர்கள், நியாயத்துக்கு புறம்பாக நடந்து கொள்பவர்களுக்கு அதிக பாதிப்பை கொடுப்பார். சனீஸ்வர பகவான் சூரிய புத்திரர் ஆவார். சனீஸ்வர பகவான் ஆணும் பெண்ணும் இல்லாத அலிகிரகம் ஆவார். சனீஸ்வர பகவான் நிறம் கருப்பு. சனீஸ்வர பகவான் வஸ்திரம் கருப்பு. சனீஸ்வர பகவான் வாகனம் காகம். சனீஸ்வர பகவான் உலோகம் இரும்பு. சனீஸ்வர பகவான் தானியம் கருப்பியல். சனீஸ்வர பகவான் சமித்து வன்னி. சனீஸ்வர பகவான் நவரத்னம் நீலக்கல். சனீஸ்வர பகவான் தசை 19 வருஷமாகும். சனீஸ்வர பகவான் ஆட்சி வீடு மகரம் கும்பம். சனீஸ்வர பகவான் உச்ச வீடு துலாம். சனீஸ்வர பகவான் நீச்ச வீடு மேசம். சனீஸ்வர பகவான் பகை வீடு சிம்பம். பொதுவாக சனீஸ்வர பகவான் ஒரு ராசியில் 2.5 வருடம் சஞ்சாரம் செய்வார். சனீஸ்வர பகவான் நட்பு கிரகம் சுக்கிர பகவான், புத பகவான், ராகு பகவான், கேது பகவான். சனீஸ்வர பகவான் சமகிரகம் குரு பகவான். சனீஸ்வர பகவான் பகை கிரகம் சந்திர பகவான், செவ்வாய் பகவான், சூரிய பகவான். ரிஷபராசி நேயர்களே, சனி பயிற்சி உங்களுக்கு எப்படி உள்ளது என்பதை தெரிந்து கொள்ளும் வாருங்கள். உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் வருவது சிறப்பான நிலையே ஆகும். குடும்ப ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும். உங்கள் செல்வாக்கு, மதிப்பு, மரியாதை கூடும். வேலையில் மதிப்பு, மரியாதை உண்டாகும். மேலும் வேலையில் ஊதிய உயர்வு, பதவி உயர்வு, பணியிட மாற்றம் உண்டாக வாய்ப்புள்ளது. பயன்படுத்தி கொள்ளவும். வியாபாரிகளுக்கு அதிக லாபம் உண்டாகும். சொந்த தொழில் சிறப்பான நிலை உருவாகி லாபம் பெருகும். பொருளாதார வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். நீங்கள் நினைத்த காரியங்கள் நடக்கும் பயிற்சியாக இந்த சனி பயிற்சி உள்ளது. நிலம், வீடு, வண்டி வாகனம் வாங்கும் யோகம் உள்ளது. மேலும் உடல்நலத்தில் கவனம் தேவை. உடல்நலத்தை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் சிவபெருமான் அம்பாள் வழிபாடு செய்வது சிறப்பான பலனை தரும். ஊனமுற்றோருக்கு உதவி செய்யுங்கள். ஏழைகளுக்கு உணவுடை கொடுங்கள். படிக்கும் ஏழை மாணவர்களுக்கு உதவி புரியுங்கள். சனிக்கிழமை காகத்திற்கு எள்ளு கலந்த சாதம் வைப்பது சிறப்பான பலனை தரும். சனி காயத்தில் சொல்வதும் சிறப்பாகும். ஆஞ்சநேயர், ஐயப்பன், விநாயகர் வழிபாடு செய்து சிறப்பான பலனை பெறுங்கள். ஒரு முறை திருநள்ளாறு சென்று நல தீர்த்தத்தில் நீராடி சனீஸ்வர பகவானை வழிபட்டு பலன் பெறலாம். மேலும் சென்னையில் உள்ளவர்கள் பல்லாவரம் அருகில் உள்ள பொய்ச்சொல்லூரில் சனீஸ்வர பகவானை தரிசனம் செய்து இரும்பு அகல விளக்கில் எல் தீபம் ஏற்றி வழிபாடு செய்து சிறப்பான பலனை பெறுங்கள். வாழ்க வளமுடன், நீங்கள் நலமுடன்.